ஸ்ரீலங்காவில் இந்த மிஸ்டர் கொத்து அப்படிங்கிற அந்த ஃபுட் செயின் ரெஸ்டாரண்ட் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு தெரியும். ஸ்ரீலங்காவுக்கு வெளியிலே அவங்க பிரான்ச்சஸ்லாம் வச்சுருக்காங்க. ரீசெண்டாக வந்து ஒரு பிரான்ச்சில் வந்து ஒரு எம்ப்ளாயியை எவ்வளோ மோசமாக அந்த மனுஷன் அந்த ஓனர் வந்து ட்ரீட் பண்ணார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ எவ்வளோ பயங்கரமாக வைரல் ஆனிச்சு. எல்லோரும் பார்க்காதவங்க வந்து திரும்ப ஒரு போயிட்டு பாருங்கள். ஒரு அடிப்படையாக கொடுக்க வேண்டிய அந்த ஒரு மரியாதையை கூட கொடுக்காம சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா, எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாமா அப்படிங்கிறது எவ்வளோ மோசமாக அதில் காட்டியிருந்தாங்க. அந்த அந்த என்ன பண்ண முடியும்? லைக் மார்க்கெட்டிங் ஒரு டீம் பண்ணுவானுங்க, வாக்கின் கஸ்டமர்ஸை பார்க்க முடியும். ஸோ உள்ளே வந்து அன்றைக்கி வித்துப்படல அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் அவன் வந்து சாப்பிட்டு காசு கொடுக்கவா? ஏலாது இல்லை. எவ்வளோ மோசமாக அடித்தாங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி. ஸ்ரீலங்காவில் வந்து இந்த மாதிரி மேன் பவராக வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரியான வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அங்கே வந்து சம்பளம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ஓனரெல்லாம் வந்து எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். கண்டிப்பாக இது சும்மா விடக்கூடாது. கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். அந்த பையனுக்கு கொடுக்க வேண்டிய கம்பன்சேஷனை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஏன்னா யாருமே வந்து கேட்குறதுக்கு இல்லை அப்படிங்கிறதுக்காக நீ வந்து எவ்வளோ பெரிய சலிக்காரனாக வேணாலும் இருக்கலாம். அதுக்காக வந்து நீ யாரை வேணாலும் எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அட்லீஸ்ட் இந்த மிஸ்டர் அனுரோட அரசில் சரி, இந்த மாதிரியாக நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஜஸ்டிஸ் வேணும். போன இதிலலாம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. இவங்க வேணுங்கிற அளவுக்கு எப்படியுமே வந்து எங்கெங்கெல்லாம் காசு கொடுத்து அதை மூடி மறைக்காமல் மறைப்பானுங்க. ஆனால் இந்த பெண்ணும் அதே மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய ஒரு கவர்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கிறதுலையும் வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அவ்வளோ மோசமாக அடித்து அதுக்கப்புறம் அது ஒரு இதை வேற எடுத்து கரண்டி அந்த மாதிரி பெருசாக எடுத்து அதை வேற அடிக்க ட்ரை பண்ணுறான். பாவம் அவன் பயந்து ஒரு மாதிரி எல்லாருமே வந்து எவ்வளோ ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் தானே வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. அடிப்படையாக வந்து அவங்களுக்கு வந்து கடைசியாக மானத்தெல்லாம் கூட விற்றுட்டு தான் வந்து இந்த மாதிரி இடங்களில் வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா ஏன் குடும்ப கஷ்டம், பிரச்சனை, தன்னை சுற்றி இருக்க வந்து லைஃப் வந்து எதுவுமே வந்து நல்லா இல்லை அப்படிங்கும்போது எது வேணாலும் கிடைச்சா பரவாயில்ல, சகிச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய நேரம் அப்படிங்கிறனால வந்து இவங்க அதெல்லாம் வந்து அவனுங்களை பொறுத்தவரையில் வந்து இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இவனுங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு இது இருக்குது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு அவங்களுக்கும் அந்த ஒரு டிக்னிட்டின்னு இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கூடாது. நீ என்கிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்கிறியா, நான் அவனை நாய் மாதிரி தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுங்கெல்லாம் ட்ரீட் பண்ணுறானுங்க. கார்ப்பரேட் பெரும்பாலான கம்பெனிஸ்லேயும் வந்து கூட இதுதான் நடக்குது. என்ன அங்கே வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் வார்த்தைகளில் வந்து கேவலமாக திட்டுவானுங்க. ஈவன் நீங்கள் வந்து மேனேஜர் ஆகலாம், அதுக்கு மேலே ஜிஎம் ஆகலாம், எவ்வளோ பெரிய லொக்காவாக இருந்தாலும் ஒரு சேலரிட் எம்ப்ளாயாக இருந்தால் அவனுங்களும் வந்து ஏச்சு வாங்கிட்டு தான் இருக்கானுங்க. ரொம்ப அசிங்கமான முறையில் எல்லாம் இன்னும் ஏச்சு வாங்கிட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னு சொல்கிறீங்களா? கார்ப்பரேட் கம்பெனிஸில் வந்து ஸ்பெஷலி வந்து இந்த சேல்ஸ், மார்க்கெட்டிங் இதிலெல்லாம் வந்து வேலை செய்கிறவங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ அசிங்கப்படுறாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியும். சனி ஞாயிறுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காது, வீட்டில் நிம்மதியாக லீவ் இருக்காது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் போயிட்டு செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கவங்களும் இவங்க போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஒருத்தனுக்கு பிடிக்காது. ஏன் அவங்களுக்கும் வேறு வழி இல்லை. ஒரு மேனேஜராக வேலை செய்கிறவங்களுக்கும் கூட வழி இல்லை. ஏன் அவங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர் மேலே அப்படி இருக்குது. அதனால அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள போட்டு உயிரை வாங்குவாங்க. அவனுங்களும் ஏன்டா இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி நம்மளை எரிச்ச போட்டு சாவடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் தோணும். ஸோ இந்த ஒரு கல்ச்சரை வந்து காலங்காலமாகவே பழக்கிட்டாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் வந்து என்றைக்குமே எந்த ஒரு கவர்மெண்ட்டும் கொண்டு வர நினச்சதில்லை. அதை வந்து அப்படியே இதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு ஒரு மாதிரி இதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதில் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைனால பாவம் எனக்கு அந்த பையனை பார்க்கவே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அது ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமை. ஏன் அவங்களோட கம்பெனி இவன் சம்பளத்துக்கு வேலை செய்கிறான், இவனால் என்ன பண்ண முடியாத நிலைமை. அது ஒரு மாதிரி லைக் நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் அந்த மாதிரி அவனை போட்டு அப்படி பயமுறுத்தி அப்படி அடித்து அசிங்கப்படுத்தி நாளைக்கு சேலரி கொடுக்கும்போது வேறு இன்னும் அசிங்கப்படுத்துவானுங்க. நான் எல்லாத்துக்கும் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அண்ட் சேலரி கொடுக்கும்போது நீ வேலை செய்ய மாட்டேங்கிற, ஆனால் சம்பளம் மட்டும் கரெக்டாக வாங்கிக்கிற அப்படின்னு வேற வந்து சொல்லுவானுங்க. கண்டிப்பாக வந்து இவனுங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இவனுங்கெல்லாம் வந்து பெரிய கொம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பாக வி சப்போர்ட் யூ. பாய்காட் மிஸ்டர் கொத்து. சீரியஸாக நான் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். சாப்பாடு கன்றாவி, கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, டேஸ்ட்டாகவே இல்லை, குப்பை சாப்பாடு ஒன்று. அண்டு இப்படி தானே அவங்களை பொறுத்தவரையில் வந்து சேல்ஸ், காசு, மணி மைண்டட். என்றைக்குமே வந்து எம்ப்ளாயை வேல்யூ பண்ணுற கம்பெனிஸ் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து வெரி 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 லோ, ரொம்பவே கம்மி. எம்ப்ளாயீஸை வேல்யூ பண்ணி எம்ப்ளாயிட வந்து எமோஷன்ஸ், எம்ப்ளாயிட வந்து பர்செப்ஷன்ஸ், எம்ப்ளாயிக்கு வந்து பர்சனல் ஸ்பேஸ் கொடுத்து லைக் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு என்வாயன்மெண்ட் இருக்குது கம்பெனிஸ் வந்து ஸ்ரீலங்காவில் வெரி 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 இல்லை. அப்படி ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக வந்து ஒரு சாமானியனுக்கு இன்னொரு சாமானியன் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஐ சப்போர்ட் யூ பிரதர். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும். பாய்காட் மிஸ்டர் கோத்து.